வீட்டில் வந்து பனானா வச்சிருந்து நிறையா வீட்டில் பூரா பூச்சியாக வந்துருச்சு. பூச்சியெல்லாம் இந்த பூச்சியெல்லாம் ஊதுபத்தி வச்சாலும் போக மாட்டேங்குது. ஸோ அதனால் இப்போ நான் வந்து ஒன்று ரியலாக ட்ரை பண்ணியிருக்கிறேன். இது வந்து கண்டிப்பாக 100% போயிடும். இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்குங்க, இதை மூடி போடுற மாதிரி எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, ஆஃப் தக்காளி அரிஞ்சு இந்த டப்பாக்கில் போட்டு வச்சுக்கோங்க. டப்பாக்கில் வச்சுட்டு இது அப்படியே எங்கே பூச்சிகளாக அதிகமாக இருக்குதோ இப்படி டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா இப்படி வந்து ஒவ்வொன்றா அப்படியே உள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் அப்படியே அழுங்காமல் இந்த மூடி அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்களே, தக்காளி வச்சுன்னா இப்படி வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி எல்லாம் வந்து எல்லா பூச்சிகளுமே போயிடும். கிச்சனுக்குள்ளே இருக்கிற பூச்சிகள் எல்லாமே போயிடும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக போயிருக்கு. நான் வந்து ஊதுபத்தி வச்சு பார்த்தேன், எதுவுமே போகலை. ஆனால் நான் இதை ட்ரை பண்ணேன், கண்டிப்பாக போயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா, இப்போ ஒன்றா வர ஆரம்பிக்குது. எவ்வளோ பறந்துட்டுருக்கோ அது எல்லாமே வந்து இப்போ வந்துடும். எல்லாமே உள்ளே போய் அந்த தக்காளி மேலே ஒட்டி இருக்கும். இப்போ நம்ம அழுங்காமல் எடுத்துகிட்டு போய் மூடி போட்டு அழுங்காமல் ரிமூவ் பண்ணி எல்லாம் வெளியில் கொண்டு போய் போட்டோம்னா எல்லாமே போயிடும். எல்லாமே தக்காளியில் வந்து ஒட்டியிருக்கு. இது அழுங்காமல் ரிமூவ் பண்ணணும். அவ்வளோங்க. பாருங்கள், இப்படி வெளியே வருதுங்க. வீட்டுக்குள்ள வந்து எல்லாம் அப்படியே வெளில போகுது. பார்த்தீங்களாமே வெளியே வந்துச்சு. ஓகே, பாய்.